பத்மாஜா நாயுடு ஜூவாலஜிக்கல் பார்க் வந்திருக்கோம். ஒய் ஒய் சுட்டு ஒய் ஐ போடு. டைகர் வியூ பாயிண்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்தோம். கஞ்சனஜங்கா வியூ பாயிண்ட்டில் அது முடிச்சுட்டு அந்த கூம் மொனாஸ்ட்ரி வந்தோம். ஸோ கூம் மொனாஸ்ட்ரி என்ட்ரன்ஸ் ஆகி ஸோ கொஞ்சம் அப்படியே அது கீழே நல்லா டவுனில் இருந்துச்சு. கொஞ்சம் இறங்கி நம்ம இறங்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக இறங்கிட்டு இப்போ கூம் மொனாஸ்ட்ரி சுற்றி பார்த்துருந்தோம். ஸோ அப்புறம் மொனாஸ்ட்ரிக்கு அவுட் சைடில் கொஞ்சம் வியூஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு அந்த விசிட்டர்ஸ் புக் அங்கே நிறைய பேர் காணிக்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு புத்தரை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் மொனாஸ்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய பேர் வந்திருந்தவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கும்பிட்டுட்டு இருந்தப்போ நம்ம அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்னமெண்ட் இருக்கும் பாருங்க, எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ ட்ராயிங்ஸ், லைக் எவ்வளோ நம்ம கோவிலெல்லாம் சில இதில் பண்ணியிருப்போம். இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணி கலராக இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கூட செம்ம பெயிண்டிங்ஸ்லாம் கலராக இருக்கும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டீ கார்டன் போயிட்டு இருந்தோம். போகிற வழி இன்னொரு மொனாஸ்ட்ரி இருக்குது, கொஞ்சம் ஃபேமஸான மொனாஸ்ட்ரி தான். இந்த மொனாஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். இது போகலான்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த மொனாஸ்ட்ரி பேர் வந்து தாலி மொனாஸ்ட்ரி. இதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே நம்ம போகல, கொஞ்சம் லேட் ஆனதுனால டிராஃபிக்காக இருந்ததுனால உள்ளே போக முடியல. ஆனால் இங்கே நிறைய மூவி ஷூட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஹிந்தி படம்லாம். ஒரு டீ கார்டன் வந்தோம். டீ கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கார்டன்லேருந்து செம்ம வியூ டு கஞ்சன்ஜங்கா செம்மையாக இருந்துச்சு. அந்த க்ரீனரிக்கும் இதுக்கும் கைஸ் இப்போ டீ கார்டன் வந்திருக்கோம். பேர் மறந்துட்டேன், ஃபுல் நேம். ஸோ வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் இல்லை. இந்த ஊரில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா எங்கே வேறு மாதிரி ஊந்துருப்பேன். எங்கே திரும்பினாலும் கஞ்சன்ஜங்கா தெரியுறான். அதான் ஸ்கை வேறு கிளியராக இருக்கா. அப்படி ஒரு காதல் பறவைகள் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் தான் வரணும் போல, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன தனியாக வந்தது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க கப்பலை பார்த்தா என்ன காண்டாக இருக்குது. டீ கார்டன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரோப் கார் போயிட்டோம், டார்ஜிலிங் ரோப் கார். ஆனால் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம். ஸோ ஒரு 1 hour 2 hour வெயிட் பண்ணோம். 1.5 hours வெயிட் பண்ண பிறகு தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏறி போனோம். ஸோ இந்த இதில் கார்டன் இந்த ரோப் காரில் போகிறப்ப கஞ்சன்ஜங்கா வியூ தெரிஞ்சது. கீழே ஃபுல்லாக டீ கார்டன்ஸ் தான் நல்லா தெரிஞ்சுது. நம்ம ஒரு 4 வடக்கர் நம்பரோட போயிட்டு இருந்தோம். அவங்களாம் செம்ம ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் பீகார் நண்பர்கள். அவங்களும் அவங்க கேங்கோட ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் அவங்க இஷ்டத்துக்கு வீடியோ எடுத்துருந்ததுனால வீடியோ கிராஸாலாம் போயிட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க நம்மளை. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படி பார்த்தோம், டீ கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நல்லா காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க போல். நல்லா அவங்க எப்போ வந்தாங்கன்னு தெரியல, காலைல டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ இப்போ பத்மாஜா நாயுடு ஜூவாலஜிக்கல் பார்க் வந்திருக்கான்.
ஸோ பத்மஜா நாயர் டெம்பிளில் ஸ்டீப்பு ஏறுறப்போ செமையாக மூச்சு வந்துச்சு. நல்ல வேலை கேஷ் நம்மக்கிட்ட அப்போ இல்லை. அப்புறம் அங்கேயே வேறு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட ஜிபேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்ககிட்ட கேஷ் வாங்கி தான் பண்ணோம். இவங்க அந்த இதெல்லாம் வந்து கொல்கட்டாவோட பெங்காலி டான்சர்ஸ். அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஏதோ முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ டென்சனோட ஸ்டாங் வச்சு. டென்சன் யாருன்னா ஃபஸ்ட்டு ஹூ கம்ப்ளீட் த மவுண்ட் எவரெஸ்ட் ட்ரெக்கிங். அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர் வந்து இன்னொருத்தர் கைட் பண்ணார். இவர் வந்து அந்த ஊரோட லோக்கல் ஆள். ஆக்சுவலாக இன்னொரு பிளேஸ் கூட போக வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து நம்ம டென்சிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தார் ராக்கு. பட் ஆனால் நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி மிலிட்ரிலாம் ட்ரைனிங் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ மிலிட்ரி பர்சன்ஸ்லாம் அதெல்லாம் நமக்கு அலோவ் கிடையாதுன்ட்டாங்க. இது வந்து இன்டோர் ராக் கிளைம்பிங்லாம் இருந்துச்சு. அங்கே குட்டி பையன் செம க்யூட்டாக அவனை பிடிச்சி வம்பு இழுத்துட்டு இருந்தோம் ஜாலியாக. திரும்ப போவோம். செம க்யூட்டாக இருப்பான் பாருங்களா. हाय बोलो. ओए ओए हाय बोलो. ஸோ அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். சீட்டா அப்புறம் ஜாகுவாரு எல்லாமே இருந்துச்சுங்க. லயன் இல்லை, சீட்டா ஜாகுவார்லாம் இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ்லாம் கலர் சூப்பராக செம்ம அழகாக இருந்துச்சு. அதில் இருக்க கலர்ஸ் தான் நமக்கு நேம் கூட தெரியாது, அந்தளவுக்கு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அப்புறமா நடுவில் நம்ம லைவ் டெட் பாடிஸ் இல்லை, அனிமல்ஸ்லாம் செத்துப்போன அனிமல்ஸோட ஸ்கின்ஸு ஹேர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி அது அப்படியே அனிமல் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்த ஒரு மியூசியம் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசியம் வந்து வீடியோஸ்க்கு நாட் அலோடு, அதனால் எடுக்கல. மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேமஸ் சிக்கிமோட ரெட் பாண்டாவை பார்க்க வந்திருந்தோம். இதுதான் அந்த ரெட் பாண்டா. பார்க்க பாண்டா மாதிரி தெரியாது, ஆனால் அதுதான் ரெட் பாண்டா. ஈஸியாக செம்மையாக மரம் ஏறும். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டக்குன்னு காணாமல் போயிடுச்சு. ஸோ எப்படி சண்டை பூந்து சருன்னு ஏறிடும். ஸோ மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.